Hi everybody. So நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டே பார்த்தது ஜெனரலைஸ்ட் ஆன்சைட்டி டிஸார்டர். அதோட ஓவர் கம் எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஓகே ஃபைன். ஸோ நம்ம இன்னைக்கு அதை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரே விஷயம் மனசுல ஓடிட்டே இருக்கா? ரொம்ப பதட்டம் ஆகுதா? அதில் நினச்சி ரொம்ப பயமா இருக்கா? ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு 5 minutesக்கு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்க. நல்ல ஒரு டீப் ப்ரீத் அவுட் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். அந்த ஆன்சைட்டியை அப்படியே கம்மி பண்ணும். அந்த தாட்ஸ் அப்படியே ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வாக்கிங் பண்ணுங்க. நீங்கள் வாக்கிங் பண்ணுறது உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கும். ஓவர் திங்கிங்க்கு ஸ்பேஸ் கொடுக்காது. ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லி நைட் 9:30க்கெல்லாம் உங்கள் பெட்டுக்கு போகிற மாதிரி டைம் செட் பண்ணிக்கோங்க. அது எப்பயுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லீப் நல்லா இருந்தால் தான் நெக்ஸ்ட் டே உங்களால் மற்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். உங்களோட மைண்டு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வருதா? அந்த நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுங்க. எப்படின்னா டெய்லி அதுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணுங்க. நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் இந்த திங்கிங்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தாட் வந்தாலும் நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுங்க. இதுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது நெகட்டிவ் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிக்கும். நீங்களும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. எப்போயுமே ஆன்சைட்டி வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணாதீங்க. அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. தேங்க்யூ.